நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதல்வருடைய தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும்? இப்போ தேமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறுது. அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்லை தொகுதி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். நீங்கள் எவ்வளோ கேட்டுறீங்க? அதெல்லாம் சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டு சொல்கிறோம் கண்டிப்பாக. ஓகே, இரட்டை இலக்கங்களில் தொகுதி கேட்கப்பட்டதா தகவல் இருக்கு. நன்றி, தேங்க்யூ. திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாளை பிரேமலதா வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று தெரிவித்திருந்தார். வேட்புமனுவும் நாளை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை மு.க.ஸ்டாலினை சந்தித்த பிறகு சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாளை பிரேமலதா விஜயகாந்த் வேட்பாளரை அறிவிப்பார் என்றும் வேட்புமனு தாக்கல் நாளை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் இறுதி செய்யப்பட்டு உறுதியாகியிருக்கிறது. இந்நிலையில் நாளை வேட்பாளர் யார் என்பது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் என்று சுதீஷ் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். மேலும் வேட்புமனு தாக்கல் நாளை செய்யப்படும் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்.